கடந்து செல்லலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 1 அதிகாரம். திருப்பிக் கொள்ளலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 1 அதிகாரம். இந்த காலை ஜெபத்திற்கு இந்த 40 நாளும் நாம் தியானிக்க போகிறது எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து 1 அதிகாரம். முழுவதுமாக வாசிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு முதல் 9 வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 1 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அது யோயாக்கீம் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாயிருந்தது. அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு முறை எல்லாம் சேர்ந்து இந்த 3 வசனத்தை வாசித்துடலாமா? 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அது யோயாக்கீம் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாய் இருந்தது. அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நடக்கிற இந்த காலை ஜெபத்துல எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். காலம் இஸ்ரவேல் தேசம் பாபிலோனியர்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிற நாட்கள். இவன் பிறந்தது இஸ்ரவேல் சிறு பிள்ளையாயிருந்த போதே, பிள்ளை பருவத்தில் இவன் இருந்த பொழுதே நாட்டை விட்டு துரத்தப்பட்டவன், அல்லது கைதியாக சால்டியா கல்தேயர் தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டவன். கல்தேயர் தேசத்திலே அவனுடைய வாலிப பருவம். 2 காட்சியை நாம் இங்கே பார்க்க வேண்டும். ஒரு காட்சி, இங்க இஸ்ரவேல் பாழாய் கிடக்கிறது. ஜனங்கள் எல்லாம் அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். எங்க கொண்டு போகப்பட்டார்கள்? பாபிலோனுக்கு. காட்சி அங்க பார்த்தா, அங்க போய் இருக்கிறவர்கள் எல்லாம் அடிமைதனத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இவனுக்கோ ஆண்டவருடைய விசேஷித்த கிருபை. ஏறத்தாழ இவனும் தானியேலை போலத்தான், இவனும் யோசேப்பை போலத்தான். இந்த 2 பேரையும் நாம கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். யோசேப்புக்கு என்ன நடந்தது? தன் சகோதரர்களால் எகிப்துக்கு விற்று போடப்பட்டான். யோசேப்பும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்நிய தேசத்தில். சிறைச்சாலையில் இருந்த அவனை கர்த்தர் பிரைம் மினிஸ்டராக மாற்றினார். அடுத்து தானியேல், அவன் கூட இஸ்ரவேல்ல இருந்து அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். கர்த்தர் அவனையும் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக மாற்றினார். ஆனா எசேக்கியேலும் அப்படித்தான். இவனும் அடிமைதனத்தில் தான் பிறந்தவன். பிள்ளை பருவத்திலேயே அடிமையாக பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். இப்ப அவன் இருக்கிறது பாபிலோன்ல, வாலிப பருவத்துல. ஏறத்தாழ இப்பொழுது அவனுக்கு 30 வயதாகிறது.
அப்பொழுது அவனுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனம் அவனை ரெஸ்ட்லெஸ்ஸா மாத்துச்சு, அவனை அங்கலாய்ப்புக்குள்ளாய் மாற்றினது. பாபிலோன் தேசத்துல கேபார் நதி அண்டையில சிறைப்பட்டவர்களின் நடுவில இருக்கும் பொழுது இவன் கூட கல்தேயர் மொழியை கற்றுக்கொண்டான். சால்டியன் லாங்குவேஜ், அவங்க மொழியை கற்றுக்கொண்டான். அதனுடைய எல்லா சாஸ்திரங்களையும் இவன் கற்றுக்கொண்டான். 30 வயதுக்குள்ள கல்தேயர் தேசத்துல அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தேசத்துல ஒரு நல்ல இளைஞனாக, ஒரு நல்ல வாலிபனாக, திறமைசாலியாக இவன் மாறினான். உயர்ந்த நிலைமைக்கு போறான், மிக ஆபத்துகளை சந்திக்கிறான். இன்னும் எருசலேம் தீக்கிரையாக்கப்படல, இன்னும் தேவாலயம் இடித்து போடப்படல, இதுக்கப்புறம் தான். ஆனால் அதை கர்த்தர் இவனுக்கு அறிவிக்கிறார், எசேக்கியேலுக்கு அறிவிக்கிறார். இந்த புத்தகத்துல என்ன பார்க்க போறோம்னா 3 தான். ஒன்று, இஸ்ரவேலின் மேல வரக்கூடிய நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் ஆன் இஸ்ரேல். இரண்டாவது, ஜட்ஜ்மெண்ட் ஆன் ஆல் நேஷன்ஸ், எல்லா தேசங்களின் மீதும் வரக்கூடிய நியாய தீர்ப்பு. மூன்றாவது, ஆண்டவர் அப்படியே விட்டுற மாட்டாரு, பாழான நிலைமையில இஸ்ரவேலை விட்டுற மாட்டாரு, மறுபடியுமா கர்த்தர் மனம் இறங்கி அதை புதுப்பித்து கட்டுவார். இதுதான் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய பின்னணி. சரி, இன்னைக்கு காலை ஜபத்துக்கு வந்துக்கிறோமே, நமக்கு என்ன இதுல ஆசீர்வாதம்? இன்னும் சொல்ல போனா இதுல நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு இருக்க போகிறது. நேற்று செய்தியில வழக்கமா நம்ம என்ன எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் 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 அப்படின்னு நம்ம பழகிட்டோம் இல்ல? ஆனா நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, சந்தோஷப்பட ஒரு காலம் உண்டு, துக்கிக்க அழுவதற்கு ஒரு காலம் உண்டு. எது பெஸ்ட்னா முதல்ல அழுதுட்டு அப்புறமா சிரிக்கணும், சந்தோஷமாக்கணும். அதுதான் பெஸ்ட் முடிவு. கரெக்ட்? ஆமா தானே? ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமான்ட்டு முடிவுல அழக்கூடாது, அது துக்கமான முடிவு. இந்த புத்தகம் நமக்கு என்ன ஆலோசனையா சொல்லுதுன்னா, கஷ்டம் பாடுகள் எல்லாம் தான் வாலிபத்திலேயே சகிச்சுக்கோ, செகண்ட் இன்னிங்ஸ் முடிவு உனக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நம்மளுக்கு ஆரம்பத்தை விட எதுதான் முக்கியம்? சொல்லுங்க, முடிவு தான் முக்கியம். நமக்கு ஆரம்பத்தை விட முடிவு தான் முக்கியம். இப்போ நாம கடந்து கொண்டிருக்கிற இந்த பாடுகள் கொஞ்ச காலத்துக்கு தான். சரி, இந்த எசேக்கியேல் புக்க ஒரு வரியில சொல்லு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். புரிஞ்சுச்சா? 48 அதிகாரங்களை கொண்ட ஒரு புக்க ஒரே வரியில சொல்லிட்டேன். என்னன்னு சொல்லுங்க? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த, இன்னும் கொஞ்சம் மாத்தி சொல்லட்டுமா? இந்த காலை ஜெபம் முடியறதுக்கெல்லாம் நீங்கிவிடும் உங்களுடைய லேசான உபத்திரம். அதுதான் இந்த புத்தகத்தினுடைய முழு சாராம்சம். படிக்க போறோம். சரி, 2ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, இவன் அங்கே பாபிலோன் நதிக்கரையில இருக்கும் பொழுது கர்த்தர் இவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். சும்மா பைபிள் ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் அ கிங் அசோகா அப்படி இல்லை. பைபிள் துல்லியமானது. 2ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அந்த தரிசனம் இவனுக்கு எப்ப கிடைக்குதுன்னா, யோயாக்கீன் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமா இருந்தது. இப்போ இதுக்கு திரும்பவும் நான் நாளைக்கு ஒருவேளை இந்த பின்னணிய சொல்றேன். இப்போ ராஜாக்கள், டிவைடட் கிங்டம், ராஜ்யபாரம் பிரிந்து இருக்கிறது. சாலமோனின் குமாரனின் நாட்கள்ல ராஜ்யபாரம் என்ன ஆயிடுச்சு? பிரிஞ்சிருச்சு. ஒரு ராஜ்யம் 2ஆ மாறிடுச்சு. ஒன்னு இஸ்ரவேல், இன்னொன்னு யூதான்னு மாறிடுச்சு. இஸ்ரவேல்ல 20 ராஜாக்கள், யூதாவில் 19 ராஜாக்கள். 430 வருஷம்
இந்த பிரிந்து இருக்கிற ராஜ்யபாரம். அப்படி 430 வருஷம் ஆட்சியில முடியிறப்போ, ராஜாக்களின் காலம் முடியிறப்போ, இந்த யோயாக்கீம் அப்படிங்கிறவன் ராஜாவா இருப்பான். அவன் சிறை இருப்புல கொண்டு போகப்பட்டான். அவன் சிறை இருப்புக்கு கொண்டு போகப்பட்ட 5ஆம் வருஷத்துல மிக துல்லியமாக இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனம் இருக்கிறது. மிக மிக துல்லியமாக. அடுத்து இந்த புத்தகம் 595வது ஆண்டு பிசி 595ல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் சரியா சொல்லணும்னா 593 to 571 பிசி. நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்காக 593 571 வரை இறங்கு வரிசை அந்த நாட்களில் எழுதப்பட்டது. 3ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது இவனுடைய தகப்பனார் பெயர் சொல்லப்படுகிறது. வாசிங்க 3ஆம் வசனத்தை. இப்ப அவங்க அப்பா பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. அவங்க அப்பா பேர் என்ன? பூச்சி எண்ணிடாதீங்க, அதுக்கு தான் உங்களை சொல்ல வச்சேன். அவங்க அப்பா பேர் என்ன? அத்த பூசின்னு படிக்க கூடாது, பூசின்னு படிக்கணும். எப்படி தமிழ்ல அப்படி இது உச்சரிப்பு தெரியாது இல்ல, எப்படி படிக்கணும் அத்த? அவங்க அப்பா பேர் என்ன? பூசி. சொல்லுங்க சத்தமா. அவங்க அப்பா பேர் என்ன? சரி. எசேக்கியேல்னா என்ன அர்த்தம்? எசேக்கியேல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனத்தை நம்புறீங்களா? அப்படின்னா நம்மளை யார் பலப்படுத்துறவரு? சத்தமா. நம்மளை யார் பலப்படுத்துறவரு? சத்தமா. எசேக்கியேல்னு சொன்னாவே கர்த்தர் பலப்படுத்துகிறவர். The Lord strengthens. எசேக்கியேல்னா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. எசேக்கியேல்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேருக்கு பலன் வேண்டும்? எனக்கு வேண்டும். கர்த்தர் என்னை பலப்படுத்த வேண்டும். இந்த காலை ஜெபத்துல நம்முடைய பலவீனங்கள் நீங்கி கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னால, 2600 வருஷத்துக்கு முன்னால எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் தான். ஆனா இது கர்த்தருடைய வார்த்தை. இது என்ன? யாரோட வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. அது கர்த்தருடைய வார்த்தையானால் அது இன்றைக்கும் செயல்பட வல்லமை உள்ளதா இருக்கிறது. கர்த்தர் பலப்படுத்துகிறவர்னா பலப்படுத்துகிறவர் தான், மாறுபட்ட கருத்து இல்லை. கர்த்தர் சத்தியமா பலப்படுத்துகிறவர். கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவர்னா கண்டிப்பா ஜபத்தை கேட்கிறவர் தான், அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. கண்ணீரை துடைத்து கர்த்தர் ஆறுதல் படுத்துறவர்னா ஆறுதல் படுத்துறவர் தான், அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. சுகப்படுத்துகிறவர்னா கர்த்தர் சுகப்படுத்துறவர் தான். இங்க the Lord strengthens அப்படின்னா எந்த சூழ்நிலையில மட்டும் தியானித்து இந்த காலை ஜபத்தை நிறைவு செய்யலாம். அப்போ அந்த சூழ்நிலையில நீங்க யாராவது இருந்தா உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பலப்படுத்துவார். the Lord strengthens. எந்த சூழ்நிலையில? நம்ம யாருமே இப்போ அந்த சூழ்நிலையில இல்லை. சுகமா இருக்கிறோம், சௌகரியமா இருக்கிறோம், பிரச்சனை இல்லாம இருக்கிறோம். ஆனா அவங்களோ அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். சொந்த நாட்டுல இல்ல, புறஜாதி தேசத்துல இருக்கிறார்கள். எப்போ 70 வயசு ஆயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சு, இனி என் வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை, காடு வாவா வந்து வீடு போ வந்து அந்த காலத்துலன்னா சார் தான் விடு அப்படின்லாம். வாலிப பருவத்துல தன் வாழ்க்கையை அவன் அனுபவிக்க வேண்டிய நேரத்துல, அதுலயும் திறமைசாலியா இருக்கும் பொழுது ஓடி சம்பாதிக்க வேண்டிய நேரத்துல, உலகத்தின் சுகங்களை அனுபவிக்க வேண்டிய நேரத்துல அடிமைப்பட்டு கிடக்கிறான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அடிமைகள். சொந்தமா எதுவுமே செய்ய முடியாது. அவங்க சொல்ற வேலையை செஞ்சுக்கணும். சம்பளம் கூட கிடையாது.
அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துகிறேன். உன் பேரே வைக்கிறேன், எசேக்கியேல்னாவே the Lord strengthens. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். அப்போ அந்த சூழ்நிலையில நம்ம யாருமே இல்லை. அடிமையாயிருக்கிற ஒருத்தனையே கர்த்தர் பலப்படுத்துவது உண்மையானால், அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய குமாரனாய், குமாரத்தியாய் இருக்கிற உன்னையும் என்னையும் அவர் பலப்படுத்துவது அதிக நிச்சயம். ஒரு இங்க இல்ல, தாவீது கூட இருந்த மனிதர்கள் எல்லாம் பொல்லாதவர்கள். சிக்லாக்குன்னு நினைக்கிறேன். யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தா பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் காணும், வீடெல்லாம் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. தாவீது கூட இருந்தவங்க எல்லாம் மோசமான ஆளுங்க, கல் எடுத்துக்கினானுங்க. உன்னால் தாண்டா எங்க என் பொண்டாட்டி காணும், உன்னால் தான் என் பிள்ளைங்க காணும், கல் எடுத்துக்கொண்டான் அடிக்கிறதுக்கு தாவீது. தாவீது என்ன பண்ணன்னு தெரியுமா? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். David strengthened himself in the Lord. கர்த்தருக்குள் அவன் தன்னை என்ன பண்ணான்? திடப்படுத்தி கொண்டு 3வது நாள்ல போயிட்டு சகலத்தையும் திருப்பி கொண்டான். எப்படி? ஒரு சின்ன குண்டூசி கூட மிஸ் ஆகல, ஒரு சின்ன மோந்திரம் கூட மிஸ் ஆகல, ஒரு சின்ன பொருள் கூட மிஸ் ஆகல, சகலத்தையும் திருப்பி கொண்டான், ஒண்ணு விடாம. அது போக அவங்களுடைய கொள்ளையும் கிடைத்தது. அவங்களுடைய கொள்ளை, இவங்களை அடிமைகளாய் கொண்டு போனாங்கல்ல, அவங்க பிளண்டர், அவங்களுடைய கொள்ளை கூட கிடைத்தது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில வேண்டுதலோடு, விண்ணப்பத்தோடு, எதிர்பார்ப்போடு, வாஞ்சையோடு நீ வந்திருந்தையானா, கர்த்தருடைய வார்த்தை, எசேக்கியேலின் பெயரின் அர்த்தத்தின்படி கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறவர். இந்த மொத்தம் இந்த 40 நாளும் இதை சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவர். என்ன சொல்ல போறீங்க? கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறது. The Lord strengthens me. இப்போ ஒரு யுத்தத்துக்கு போகிறோம், எதிராளி பலமா இருக்கிறான், தோத்துறோம் மாதிரி இது. அப்ப இந்த வார்த்தை வருகிறது, கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். யுத்தமே வேணான்னு வேணாவா, அல்லது கர்த்தருடைய பலன் வேண்டுமா? யுத்தம் தடுக்க முடியாது, நம்ம வாழ்க்கையின் போராட்டங்களை தடுக்க முடியாது, சளியே பிடிக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. மண்டக்கிற வரலாம் அது அந்த பலவீனம் வரும் பொழுது கர்த்தர் என்னை சுகப்படுத்துகிறார் என்பது தான் முக்கியம். இது நடக்கவே கூடாதுன்னு சொல்ல முடியாது, நடக்கும். அதன் மத்தியிலே கர்த்தர் நம்மை சத்தமா, வியாதியே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, சரி இருக்கிறவர்ல வியாதி வரும், அதன் மத்தியிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். தேவையே வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, வாய்ப்பே இல்லை. உலகத்தில் நாம் இருக்கிறவர்கள் நமக்கு என்ன உண்டு? தேவைகள் உண்டு. தேவையே வரக்கூடாதுன்னு ஜெபிக்காத, அந்த தேவையை சந்திக்கிற பலத்தை கர்த்தரிடத்துல எனக்கு தாரும் என்று. இந்த 40 நாள் அதான். தயவு செஞ்சு இந்த 40 நாள் ஒண்ணு சொல்றேன் நான் உங்களுக்கு, மாத்திரை மருந்து என்னன்னாக்குதோ அதெல்லாம் ரெகுலரா சாப்பிடுங்க, அதெல்லாம் விட்டுறாதீங்க. ஆனா ஒண்ணு, உன்னை சுகப்படுத்துகிறது உன் தேவனாகிய கர்த்தர்னு மட்டும் மறக்காதீங்க. Don't forget the Lord your God strengthens you and heals you. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுகப்படுத்தி உன்னை பலப்படுத்துகிறவர்ன்றதை மட்டும் என்ன பண்ணாதீங்க, மறக்காது. இதுவே நம்முடைய ஜெபமா இருக்கட்டும். ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி முழங்கிக் கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை